செல்ல இங்கே தொண்டர்களுடைய கூட்டம் என்பது அதிகரித்திருக்கக்கூடிய காட்சிகளை தான் பார்க்க முடிகிறது. ஆபத்தை உணராமல் மரக்கிளைகள்ல தொங்கியபடியும் மின்சார கம்பங்களின் மீது ஏறியும் தொண்டர்கள் ஆங்காங்கே நிற்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. எப்படியாவது விஜயை அருகாமையில பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக இங்கே ஏராளமான தொண்டர்கள் ஆபத்தான முறையில இது போன்ற சூழல்கள்ல மரக்கிளைகள்ல அமரக்கூடிய காட்சிகளை நம்ம நேரடியா பார்த்து வருகிறோம். சரியாக 10:30 மணிக்கு விஜய் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அந்த திருச்சி மரக்கடை பகுதிக்கு வருகை தர வேண்டும். காவல்துறை தரப்புல 10:30 மணி முதல் 11 மணி வரை மட்டும்தான் இங்கே எம்ஜிஆர் சிலையின் முன்பு மக்கள் மத்தியில விஜய் அவர்கள் பேசுவதற்கு வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ரோட் ஷோ என்பது மறுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விஜய் அவர்கள் தற்போது அந்த வாகனத்தில் பிரத்யேக வாகனத்துல அமர்ந்தபடி தற்போது மரக்கடையை நோக்கி வருகை தந்த வண்ணம் இருக்கிறார். ஆனால் தொடர்ந்து விமான நிலையத்துல காத்திருந்த ஏராளமான தொண்டர்கள் ரசிகர்கள் விஜயை காண வேண்டும் என்பதற்காக விஜயுடைய வாகனத்தை பின்தொடர்ந்து வருவதன் காரணமாக இங்கே வருகை தருவதற்கு காலதாமதம் என்பது தொடர்ச்சியா ஏற்பட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் நேரடியா பார்த்து வருகிறோம். குறிப்பாக விமான நிலையத்தில் இருந்து இந்த மரக்கடை பகுதிக்கு 9 கிலோமீட்டர் தூரம் என்பது இருக்கிறது. சராசரியாக பார்க்க வேண்டும் என்றால் 15 முதல் 20 நிமிடங்கள்ல விஜய் அவர்கள் இந்த பகுதிக்கு வருகை தர வேண்டும். ஆனால் தொண்டர்களுடைய வழிநெடுகிலும் அந்த பின்தொடர்வதன் காரணமாக விஜயுடைய வாகனமானது இன்ச்சாக நகருவதால கடும் காலதாமதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. 10:30 மணிக்கு இந்த மரக்கடை பகுதிக்கு விஜய் அவர்கள் வருகை தர வேண்டும். 10:30 முதல் 11 மணி வரைக்கும் தான் திருச்சி மரக்கடை பகுதியில மக்களை சந்திப்பதற்கு விஜய்க்கு அனுமதியானது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுவும் கூட திருச்சி காவல்துறை தரப்புல 23 நிபந்தனைகளோடு தான் இந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விஜயுடைய வாகனத்திற்கு முன்னும் பின்னும் தொண்டர்கள் ஊர்வலமாக வரக்கூடாது என தெரிவித்த ஒரு சூழல்ல காவல்துறையுடைய கட்டுப்பாடுகளை மீறி தொண்டர்கள் தாமாகவே வாகனங்கள்ல தன்னெழுச்சியாக வருவதன் காரணமாக கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாம பரப்புரையின் போது வரக்கூடிய வாகனங்கள் பார்க்கிங் வசதியை தாவேகாவினரே செய்து கொள்ள வேண்டும் என காவல்துறை தெரிவித்திருந்த ஒரு சூழல்ல இங்கே மரக்கடை பகுதிக்கு வருகை தந்த இளைஞர்கள் பலர் ஆங்காங்கே தங்களுடைய இருசக்கர வாகனத்தை நிறுத்தியிருப்பதால இங்கே கடுமையான கூட்ட நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது.